வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். சர்வ நலன்களையும் வளங்களையும் அள்ளி வழங்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமைகளில் வணங்கி வழிபடுவது வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் தந்தருளும். மகாலட்சுமி தாயாரின் அருளை பரிபூர்ணமாக பெற்றவர்களின் குடும்பத்தில் என்றும் மகிழ்ச்சி நிலவும், தொழிலில் மேன்மை ஏற்படும், சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி சகல நன்மைகளும் பொங்கிப் பெருகும். சகல சௌபாகியங்களையும் அருளும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் திருக்கோயில்கள் பற்றி அறிந்து கொள்வோம். சென்னையில் திருவான்மியூரில் அன்னைக்கு மிக அற்புதமான ஆலயம் ஏற்பட்டுள்ளது. இங்கு மகாலட்சுமி தாயாரும் ஸ்ரீமன் நாராயணனும் திருக்கல்யாண கோலத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள். இவர்களை தரிசித்துவிட்டு பிரதட்சணமாக வந்தால் தெற்கே ஆதிலக்ஷ்மி, மேற்கில் தானியலக்ஷ்மி, வடக்கில் தைரியலக்ஷ்மி மூவரையும் தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தில் சங்கநிதிக்கும் பதுமநிதிக்கும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லியை அடுத்த திருமழிசையில் வீற்றிருந்த பெருமாள் கோவில் உள்ளது. இந்த பெருமானிடம் அஷ்டலட்சுமிகளும் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். பெருமாளின் தலை கிரீடத்தில் 4 லட்சுமிகள், மார்பில் 2 லட்சுமிகள், பெருமாளின் இருபுறமும் பக்கத்திற்கு ஒருவர் என அஷ்டலட்சுமிகள் அருள் பாலிக்கின்றனர். அஷ்டலட்சுமிகள் வீட்டிற்கும் அந்த பெருமாளை சனிக்கிழமைகளில் துளசி மாலை சார்த்தி வழிபட குடும்பத்தில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். உத்திரமேரூர் திருத்தலத்தில் அருள் பாலிக்கும் அன்னை மகாலட்சுமி தாயாரின் பெயர் ஆனந்தவல்லி தாயாராகும். அழகிய அஷ்டாங்க விமானம் கொண்ட அற்புத தலம் இது. தாயாருக்கு இங்கு தனி சன்னதி உண்டு. இப்பிராட்டியாரின் திருவருளால் மாங்கல்ய பாக்கியம், பிள்ளை பேறு முதலியன கிடைப்பதால் இத்தலத்திற்கு திருமாங்கல்யம் அதிக அளவில் காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. காஞ்சிபுரம் ஸ்ரீ அஷ்டபுஜம் திருக்கோவிலின் தாயார் புஷ்பவல்லி ஆவார். பகவானின் திருநாமம் அஷ்டபுஜத்தான். இத்தலத்தில் ஸ்ரீ வராக பெருமாள் தாயாரை தன் மடியில் வைத்து கொண்டு சேவை சாதிக்கிறார். இது மட்டுமன்றி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கென தனி சந்நிதி உள்ளது சிறப்பு. சோழிங்கபுரம் மலைக்கோவிலில் தனிச்சன்னதியில் அமிர்தவல்லி தாயார் அருள் பாலிக்கிறார். அண்டி வரும் பக்தர்களுக்கு அமிர்தமயமான பலன்களை வாரி வழங்கி வருகிறார். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் என்னும் திருத்தலத்தில் முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க திருமகள் அருண கமல மகாதேவி செங்கமல நாச்சியார் என்னும் திருநாமத்துடன் திருநின்ற கோலத்தில் அருளாட்சி புரிந்து வருகிறார். திருவாரூருக்கு அடுத்ததாக உள்ளது திருக்கண்ணமங்கையாகும். இங்கு அருள் பாலிப்பவர் தாயார் அமிர்தவல்லி. இந்த தாயாரின் திருச்சன்னதியில் ஒரு பெரிய தேன்கூடு அமைந்துள்ளது. பல ஆண்டுகளாக இத்தேன்கூடு இருந்து வருவதாக கூறுகிறார்கள். முனிவர்கள் தேனி வடிவத்தில் இருந்து தாயாரையும் பெருமாளையும் சேவித்து வருவதாக ஐதீகம். திருச்சிக்கு அருகில் உள்ள உத்தமர் கோவிலில் சிவன், பிரம்மா, விஷ்ணு மூவருக்கும் தனி சன்னதிகள் ஒரே ஆலயத்தினுள் அமைந்துள்ளன. இந்த அற்புத திருத்தலத்தில் அருள் பாலிக்கும் மகாலட்சுமி தாயாரின் பெயர் பூர்ணவல்லி தாயார் ஆவார். பூர்வாதேவி என்றும் அழைக்கப்படுகிறார். சகல நலன்களையும் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகாலட்சுமியின் அவதாரமான கோதை நாச்சியார் வடபத்திரசாயியான எம்பெருமானுடன் ஆண்டாளாக இருந்து அருள் பாலித்து வருகிறார். துறையூருக்கு செல்லும் பாதையில் திருவெள்ளரை என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. தாயார் தவம் செய்து பெரும் பேறு பெற்ற திருத்தலமாகும் இது.
பெருமானின் திருநாமம் புண்டரீகாக்ஷன். இத்திருக்கோவிலில் தாயாருக்குத்தான் முதலில் பூஜை நடைபெறும். இக்கோவிலை சேர்ந்த சுவாமி புஷ்கரிணி ஸ்வஸ்திகா வடிவில் அமைந்திருப்பது மிக சிறப்பானதாகும். நாமக்கல் என்னும் தலத்தில் தவமிருந்து விஷ்ணுவை அடைந்தார் மகாலட்சுமி தாயார். இத்தலத்தில் தாயாருக்கு ஹரி என்ற திருநாமம். இங்கு தாயாருக்கு நாயகரான நரசிம்ம சுவாமியை விட சிறப்பு அதிகம். திருமலை திருப்பதியில் ஸ்ரீ விக்னேஸ்வரரின் ஆலயம் அமைந்துள்ளது. அதில் அஷ்டலக்ஷ்மிகளான ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி, ஸ்ரீ வீரலக்ஷ்மி, ஸ்ரீ கஜலக்ஷ்மி, ஸ்ரீ தானியலக்ஷ்மி, ஸ்ரீ விஜயலக்ஷ்மி, ஸ்ரீ தீபலக்ஷ்மி, ஸ்ரீ தனலக்ஷ்மி, ஸ்ரீ ஐஸ்வர்யலக்ஷ்மி என்னும் திருநாமங்களோடு அர்ச்சாவதார மூர்த்திகளாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள். இம்மூர்த்தங்களை ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்து வைத்தார் என்று கூறுகிறார்கள். ஸ்ரீரங்கம் அதில் நுழைவு பகுதி முன் வாயிலுக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வாசல் என்பது பெயராகும். அம்மண்டபத்தினுள் எண் திசைகளுக்கும் ஒவ்வொருவராக 8 லக்ஷ்மி மூர்த்தங்கள் அமைந்துள்ளன. மதுரையின் மையப்பகுதியில் புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இந்த ஆலயத்தின் ஒரு பகுதியில் அஷ்டலக்ஷ்மிகளுக்கு என்று தனி சன்னதி அமைந்துள்ளது. 8 லக்ஷ்மிகளும் வீட்டிற்கும் காட்சி மிகவும் அற்புதமானதாகும். மக்கள் லக்ஷ்மி வழிபாட்டிற்கும் பரிகார பூஜைகளுக்கும் இந்த அஷ்டலட்சுமிகளை வழிபடுகிறார்கள். திருவாரூரில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு ஒரு ஆலயம் உள்ளது. இத்திருக்கோவிலின் தல விருட்சமான புன்னை மரத்தடியில் தாயார் அவதாரம் செய்துள்ளார் என்பது ஐதீகம். இதனால் இங்குள்ள பிராட்டிக்கு புன்னை பிராட்டி என்பது திருநாமம் ஆகும். இத்திருத்தலங்களில் அருள் பாலிக்கும் அன்னை மகாலட்சுமியை வணங்கி வர வாழ்வில் அனைத்தும் வெற்றிகளாக மாறும். சகல நன்மைகளும் சுபிட்சங்களும் பொங்கி பெருகும். ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி.